வணக்கம். ஜிப்சி தியேட்டர்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேங்க. அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதில் நீர் ரொம்ப முக்கியம். மழைன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும். இன்றைக்கி மழை நிறைய போயிடுச்சு, மழை இல்லை. ஆனால் மழையை வேண்டி இப்போ நாங்கள் கூட சினிமாவுக்காக ஒரு பாடல்லாம் கூட எழுதிட்டோம். ஒரு தெருக்கூத்து பாட்டில் தாது வருஷத்து பஞ்சம் வந்துருச்சு, ஒரு 3 வருஷத்துக்கு மழை தண்ணி எதுவுமே இல்லை. அப்போ சாமி குளிர்ந்தா பூமி குளிர்னு சொல்லி நினச்சி ஐயனாரை வேண்டி ஒரு பாட்டு பாடுறோம். வெள்ளக்குதிரையில் ஐயனாரே வேகமாக வந்தருளும் ஐயனாரே, வெள்ளக்குதிரையில் ஐயனாரே வேகமாக வந்திறங்கு ஐயனாரே, ஊரை விட்டு ஜனங்களும் தான் போகுது பாரே, யாரை நீ காவல் செய்வ ஐயனாரே. ஜனங்கள் கூட ஊரை விட்டே போயிடுச்சு, நீ யாரை காவல் காக்க போகிற அப்படி கேட்குற மாதிரி. ஏன்னா மழை தண்ணி இல்லை, அப்படி பாடிட்டு போது மழை வர மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ நம்ம சந்திக்க போகிற ஆள் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பகுதியில் இருந்தவங்க. அவர் பேர் மலைச்சித்தர் பாலகிருஷ்ணன்பாங்க. இன்றைக்கி அவரை நம்ம பெரிய கிளைமேட் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டார். எப்படின்னா இன்றைக்கி சூரியன் அப்படி தகுதி அடிச்சுட்டு இருக்கும்போது கூட மழையை என்னால் கொண்டு வர முடியும். அவர் மழையை எப்படி கொண்டு வராருன்னு சொல்கிறது தான் பெரிய விஷயம். நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க, அது ஸ்டார் டிவி வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப எளிமையான மனிதர், அன்பான மனிதர். இந்த கரிசல் காட்டோட மண்ணோட அந்த பூர்வீகமான ஒரு குணாதிசயத்தோட அந்த எளிமையான மனிதரை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை கிளைமேட் சேஞ்சர்னு சொல்கிறாங்க, மழை சித்தர் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துருக்கீங்க, எல்லா இடத்துலையும் மழையும் வந்துருக்குது. இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ஹவுஸ் லைட் பக்கத்தில் ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. எப்படி இதெல்லாம் கொண்டு வரீங்க, நீங்கள் கொண்டு வரீங்க, இப்படி கொண்டு வர முடியுதுங்கிற சொல்லி மக்கள் பண்ணாங்க. அதாவதுங்க, நான் திருப்படியாக நடக்கிறேன். நடக்கும் போது அந்த வீட்டில் போது இந்த வீட்டில் எவ்வளோ ஒரு டீ சாப்பிட்னா கிளாஸில் எவ்வளோ ஹீட் இருக்குது, பையன் எவ்வளோ ஹீட் நம்ம தெரியும் இல்லை. ஏன்னா ஒரு கர்நாடகத்தில் வந்தால் எத்தனை டிகிரி இருக்குன்னு தெரியும். அப்போ அதே மாதிரி நம்ம யூகத்தில் இவ்வளோ ஹீட் இருந்தால் கொத்தா இருக்கும். வெளிச்சம் இங்கே வர இடத்துக்கு அப்போ பூமிக்கும் ஆகாயத்துக்கும் வெயில் மேலே வரும். மழை பெஞ்சாலும் பூமிக்கும் வானத்துக்கும் அந்த பூமி வரும். அப்போ நான் இந்த ஜூஸ் சாப்பிட்றேன், ஃப்ரூட் சாப்பிட்றேன். ஜூஸ் சாப்பிட்றேன். இது என்ன ஜூஸு? இது ஆப்பிள் ஜூஸ். நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு குடிக்கான மழை வந்துடும். மெதுவாக சார். இப்போ சொல்லுது அப்படின்னா, இப்போ நமக்கு 40 தண்ணி குடிக்கணும். இப்போ மேகங்களுக்கு வெயில் அடிச்சு வச்சு அது மறந்து போகுது. இப்போ நான் ஜூஸ் சாப்பிட்டு அந்த மேகத்துக்கு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா, இங்கேருந்து அவ்வளவு தொலைவுக்கு உள்ள மேகத்தை நம்ம வானத்துக்கு போவோம் அப்படின்னா, இந்த காற்று இருக்குல்ல, ஆங்கிலத்துக்கு இது ஒரு கரண்ட் வைங்க. இயற்கையில் எப்படி கரண்ட் இருந்தால் வெளிநாட்டில் இருந்தாலும் லைட் வைக்கணும் ஃபோன் பண்ணால் பேசுவோம். அதே இயற்கைக்கு இந்த காற்று ஒரு கரண்ட் வைங்க. நம்ம பேசுறது பார்க்குறது கேட்கறது நம்ம கண்காணித்தே நம்ம ஒரு மேலே கணிச்சியாக நிலாவும் நம்ம கண்காணித்து போட்டோ இருக்கும். உண்மையான உண்மை பேசுகிறானா பொய்யான உண்மை பேசுகிறானா ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையான உண்மை பேசுகிறானா பொய்யான உண்மை பேசுகிறானா? பொய் கேட்கறது உண்மை பேசுகிறவரை, உண்மை கேட்கிற உண்மை பேசுகிறவரை. இந்தியாவில் கூட சொல்லுவாங்க, கோச்சத்தில் அதிகமாக பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்து அதை உண்மையாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வேற. அது அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் சொல்லும்போது அது பைய கூட உண்மையாக ஒரு ஆள் சொல்லும்ப மாட்டிக்கிறான். ஒரு ஆளாக போனால் தப்பு செய்ய முடியாது. 10 பேர் 2 பேர் 3 பேர் போனாங்கன்னா 4 பேர் போனாங்கன்னா தப்பு செய்யணும். அதனால உண்மையான ஒரு பொய் வேற, பொய்யான அதை நான் தனிச்சிருக்கேன். நான் போனேன்னா ஒத்த தரலாமாட்டா எங்கேயுமே போக வருவேன். எனக்கு குடும்பம் கிடையாது, சிக்ஷன் கிடையாது. நான் இது ஃபஸ்ட்டு காப்பினாங்க வேண்டாம். இப்போ உலக உருண்டை கொடுத்து விட்டீங்கன்னா மாப்பு வரும். இப்போ இந்த ஊரில் யார் மாசு அப்படின்னா இப்போ
நடிகர்கள் இப்படிலாம் ஆளுகள் நடிகர்கள் அதே மாதிரி மாவட்ட அதிகாரிகள் இருக்காங்க, அப்படி மாநில அதிகாரிகள் இருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க, உலக உலகம் நிறையா இருக்காங்க. இந்த இதை சுற்றி விட்டுக்கிறேன். நான் மலைக்கு மலையில் நான் உழலாம் மலை சுற்றி சித்தர்கள் மலைகளை சுற்றி அது வேறு. அதே மாதிரி சாமியார்கள் மற்ற ஜோசியம் பார்க்கணும் இதெல்லாம் அஸ்ட்ராலஜி கிடையாது, சித்தர்களும் கிடையாது எதுவுமே. ஆமாம், இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா நான் மனிதனாக பார்த்தாங்க இயற்கை சூரியன் சந்திரன் பூமி ஆகிய கண்ணு கேட்கும் உலகம் தோன்ற காலத்தில் இன்னும் இருக்கிறது. நம்ம கூட அழிஞ்சிருக்கோம், எல்லாருமே எல்லாம் அழிஞ்சிருக்கு. ஆனால் அது வந்து அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மையை நம்ம விட்டு போட்டு கண்ணுக்கு தெரியாத கதைகள்லாம் படித்து செத்தவர்களில் பார்த்துருக்க மாட்டோம். அவர் அப்படி வந்தார் இப்படி வந்தார்னு அழுகி விட்டுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கண்ணை கட்டிக்கு அழைஞ்சிட்டு இருக்கோம் கூட கணக்கா. நம்ம கண்ணு மேலே நடக்கிறவங்க பார்க்கணும். இவங்க எப்படிப்பட்டவங்க, உண்மையானவங்களா பொய்யானவங்களா, எப்படி புதுசாக பண்ணுறாங்க, எப்படி சுயசாக பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சாக்கா அது கரெக்டு. இது வந்து தெரியக்கூடிய அதே மாதிரி மனிதன் நம்ம இருக்கோம். மனிதன் வந்து ஆராய்ச்சி பேசக்கூடிய தன்மை இருக்குது. உண்மை அப்போ உண்மையான உண்மையில் பேச மாட்டோம், பொய்யான உண்மையெல்லாம் பேசுகிறான். உண்மை தெரியுமானா உண்மை நடக்க முடிஞ்சிடலாம், பேச மாட்டீங்க. இன்னும் பார்க்கலையே அப்படின்னா உண்மையை கேட்டாலே கேட்கறீங்க. அது வந்து ஏன் அப்படின்னா நம்ம நடக்க மாட்டான். உண்மையை பொய்யாவே நடக்கும், பொய்யாவே. அப்போ உண்மையை ரசிக்கிறவங்க பேசுகிறவங்க நடக்க வேண்டும் தான் இதை ரசிக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வரும் மாதிரி தான். இல்லைங்க, நம்ம அதே போய் சொன்னால் அது எல்லாம் நமக்கு செஞ்சிடல. நம்ம கூட இருக்குது இணைஞ்சிருக்கணும். அப்போ நீ பூமிக்கு வானதுன்னு ஒரு சூழ்நிலை தான் பண்ணுவோம். கண்ணித்தை அழிப்பெரிய அப்படி கூட பஞ்சபூதம் நீ எப்படி கூட பஞ்சபூதம் பஞ்சபூதம் இல்லாமல் எந்த உயிரினும் கொண்டாரு சரிங்களா? அந்த உயிரினத்தை கரெக்டாக வெயில் பனி காற்று கரெக்டாக அந்த ஹீட்டு குளிச்செல்லாம் கரெக்டாக தான் உயிரினங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த உயிரினங்கள் ஓவர் ஹீட்டெல்லாம் உயிரினங்கள் சேர்த்துக்கணும், ஓவர் குளிச்செல்லாம் சேர்த்து என்ன சரிசமாக இருக்கும். 50% இப்போ கிளாஸ் இடம் ஓட்டோம்னா சூரியன் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இப்போ நான் டீ சாப்பிட்டு நான் சூரியன் உணவு இருக்கும். இப்போ ஜூஸ் சாப்பிட்டு சட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டீங்க. ஆமாம், ஏற்கனவே முதல்ல டீ சாப்பிட்டு வந்ததுன்னா அது சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்துக்காக வச்சுட்டு இப்போ சந்திரமண்டலத்துக்கு குளிச்சு போகிறதுக்காக ஜூஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டீங்கன்னா எப்போ மழை வரும், எவ்வளோ நேரம் ஆகும்? சூரியன் 12 நேரம் உணவு கொண்டு போகும். சரி, சந்திரன் 12 நேரம் இதான் 24 அப்படி இல்லை 48 மணி நேரம் ஆகும். சரி, ஒரு நாள் 48 மணி நேரம். அது கிளைமேட் மாதிரி மழை இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல செக் பண்ணிட்டோம்னா மத்திப்பதில் இப்போ எலக்ட்ரிக் செக் பண்ணாலும் சுற்றி கரண்ட் கரையாக இருந்தால் பீஸ் கட்டிட்டு இருக்கோம். அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எங்கள் மூணு எங்கே போனாலும் லைட் எடுத்துவோம். அதே மாதிரி மத்திப்பதில் இந்த கீழே கிளைமேட் செக் பண்ணுவேன். சரினா கலைஞருக்கு போவேன். அங்கே சரியா நான் மழை மாற்றம் நீக்கிருக்கேன். அது வைக்கிறேன். அது வந்து உயிருக்கு சாப்பிடும். இப்போ பச்சை தண்ணியில் குளிக்கப்போ உயிருக்கு சுற்றி பண்ணுங்க. சவரத்தண்ணில் குளிக்கப்போ இது அப்படி நெருக்கடிக்கும். அப்போ நம்ம காய்ச்சல் மஞ்சள் அந்த உயிரிழப்பு குற்றாலம் பாவராசம் அந்த மாதிரி எல்லாம் உயிரிழப்புகள் நல்லா இருக்கும். குளிப்பு சுகமாக இருக்கும், இயற்கையோடு. அப்போ உயிரிழப்பு காசு ஆகும். அப்படி கடற்கரையும் உயிரிழப்பு இருக்குது. ஏன்னா அது எப்பயுமே குறிப்பிச்சுட்டே இருக்கும் தண்ணியை. அப்போ சுத்தமான இது வந்து அப்போ வந்து உப்பு சாப்பிட்டு எனர்ஜி பண்ணி கடலையும் நதியை குளிச்சுட்டேன்னா வானத்துக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ எப்படி வீட்டை ஒட்டை அடித்து பெயிண்ட் அடித்து ஆகாரம் இருக்குமோ அதுக்கு வானம் வந்து அடுக்கிறத விட சுத்தப்படுத்தும். அந்த பிரகாசம் கொடுத்து அது வந்து வேதங்கள் வந்தாலும் உயிருக்கு எது வேணாலும் அப்போ உயிருக்கு பாஸ் ஆகி மழையிடலாம். அது போய் செத்து போச்சுன்னா வேதருக்கும் மழை இருக்காது. ஒரு நேரம் வேதருக்கும் மழையெல்லாம் போய் லேசு மாதிரி தான் அடிக்க வச்சுருக்கோம். அது வந்து உயிருக்கு பாஸ் ஆகும். நம்ம கொஞ்சம் சந்தோஷமெல்லாம் பார்ப்போம். உண்மைதான். எந்த சந்தோஷம் இல்லைன்னா எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். அப்போ நமக்கு பேச்சு கவனம் இல்லையா உயிருக்கு செத்து நம்ம காய்ச்சல் மண்டின்னு அனுப்பிடும். சந்தோஷத்துக்கு தான் அந்த அது ஒரே நாளே வரும். ஒரு மணி நேரத்துக்கு கூட பேருக்கு மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் 24 மணி நேரத்துக்கு குறைஞ்ச ஒரு நேரம். ஆமாம், அதிகபட்சம் 40 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக மழை உரிய வரும். நான் இப்போ நீங்கள் நீங்கள் கேட்டீங்க இன்னைக்கு வந்து 22 23 6/2026 23/6/2026 இன்னைக்கு 24க்குள்ள வரணும். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வரணும் வச்சுக்கோமே. 24 ஹவர்ஸ். ஆமாம், வரேன்னு மறுநாள் பரவாயில்ல. 40 மணி நேரம் சொல்லிக்கல. 24 மணி குறைஞ்ச ஒரு நேரம். அதுக்குள்ளே வந்தாலும் கிளம்ப முடியாது. பரவாயில்ல ஐயா. நான் சித்தர் முதல்ல உங்களை சந்திக்க வரணும். எங்கள் நண்பர் தான் சொன்னார். எங்கள் தோழர் வந்து முத்துக்குமார் தோழர் அவங்க தான் உங்களை சொன்னாங்க. அவங்க நான் சந்திக்கணும்னு நினச்சேன். நண்பர் எனக்கு அப்படியா? அவரை சொல்லி
நான் சித்தர் மலை சித்தர் சொன்னோடனையும் நான் என்ன சித்தர் நிறைய போய் ரெண்டு சார் ஒவ்வொரு பார்த்துக்கிறேன். தாடி வளர்த்து சடமுடி வளர்த்து திருவண்ணாமலை இருப்பாங்க. அது இல்லாட்டி வெங்காயம் ஒன்று அங்கே இருக்கும்போது ஆனால் நாங்கள் போலீஸ் ஒன்றும் சித்தர் கிடையாது. இது வந்து பட்ட வாங்கின சித்தர்னா பட்டத்தோடு வச்சு கொடுத்துருவாங்க. ராஜான்னு பேர் வச்சுருக்கேன். ராஜா இருக்கா என்ன இன்னொரு ராஜா இருக்கலாம். அவன் பூஜா பண்ணி கிடைக்கலாம். 2000 பேர் வச்சுருவா. தெரியாது கண்டு தெரியாது. ராஜா பார்க்கலாம். ஐயா ரொம்ப சந்தோஷம். என்னன்னா உங்களை பற்றி இயல்பாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதுவே இயற்கைக்கு வந்து இயல்பாக சட்டம் நம்பிக்கை எப்போ முழுமையாக இருக்கோ அவங்க வந்து நிச்சயமாக ஒரு விஷயம் சாதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னடா நீங்கள் சித்தராக கேட்கணும்னு சொல்லிட்டீங்க, போலீஸ் சித்தர் சொல்லிட்டீங்க. நான் சித்தர் அப்படி கிடையாது. நம்ம பேசுறது இப்போ எடுக்கிற டைம் எல்லாம் ரீட் பண்ணி டைம் இப்போ என்ன மணி இப்போ கரெக்டாக 5 நான் காலையிலேயே கொடுத்தேன். மத்தியானமே சரி வந்து இங்கே வரைக்கும் எதிர்பார்க்கணும். ஒரு 7 வந்தீங்க. சரி அதான் ஜூனில் சாப்பிட்டு எடுத்துருக்கோம். இன்னைக்கு கிளம்பு வந்து செவ்வாய்க்கிழமை. ஆமாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை. ஆமாம் வியாழக்கிழமைக்குள்ளே ஒரு மறந்துடும். அப்படி நைட் டைம் கிளம்பினா நாளைக்கு கூட போய் கிளம்ப முடியாது. அது வேகமாக கூட சைக்கிள் ஓட்டுறோம். 40 கிலோமீட்டர் ஓட்டுறோம், 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்குல்ல பைக். அதேமாரி இப்போ அந்த கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்போது அந்த ஏரியா இது வந்து உருவாகி வருதுங்க. மந்திரம் கொடுத்து சாமியாக கிடையாது. இயற்கை வந்து நம்ம கண்ணாக பார்க்குறோம். நம்ம மனிதனை பாஸ் ஆகி தான் இருக்க போகிறேன். மனிதன் போகலாம், அறிவு செயல் எல்லாம் பாஸ் ஆகணும். மனிதனுக்கு படிப்படுத்த எல்லா இயற்கை கவிதை எல்லா சமூகம் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் பாஸ் மார்க்கிறது தான் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு சந்தேகம் இல்லை. நீங்கள் அஸ்ட்ராலஜி விளையாட்டீங்க, ஜோசியம் எதுவும் விளையாட்டீங்க, வானவியல் சாஸ்திரம் அதுவும் கிடையாது, யோகா சித்தர் அது மாதிரி கிடையாது, அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் அதனால தான் ஒரு கிளைமேட் சேஞ்சு புதுசாக சொன்னதுனால தான் நான் இன்னும் உங்களை சந்திக்கணும் ஆர்வப்பட்டேன். இன்னைக்கு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிட்டு எனக்கு கோல்டு தொடர்பு என்னுடைய நம்பர் வந்து 9751612516 312 நான் செஞ்சு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வானிலை யாராச்சும் இந்த வீடியோ வாங்கணும். எல்லா இடத்துக்கும் வெதர் மணிக்கு தெரிஞ்சு அவங்க என்னை செக் பண்ணணும். செக் பண்ணி கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் செய்யறது பொய்யா உண்மையில அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுக்கு 10 ரூபா செலவு கிடையாது. இந்த பிபி கணக்கு தான். வேறு யாருக்கு ஒரு பிஜேபி வசூல் பண்ணுறது எதுவுமே கிடையாது. கோடி பண்ணவே இல்லை. உண்மை வந்து போய் பேச முடியாது. பொய்யில் வந்து உண்மை பேச முடியாது. நான் வந்து உண்மையாக நீங்கள் சொன்னதே நான் நம்புகிறேன். நான் எப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி இருக்கிறது தான் பெரிய விஷயம். அது வந்து பெரிய நம்ம வேற ஒன்றும் ரிஸ்க் எடுத்து யாரும் ஏமாத்திக்கலாம் போய் சொல்லி திருடலை. நம்ம வந்து ஒரு இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், உண்மையிலே மழை வரணும்னு நினச்சி அதிகபட்சமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து இயற்கையை நம்மளை தான் உங்களை தான் வளர்த்துக்கிறீங்க. எங்கேயோ தேடி போயிருக்கீங்க, எங்கேயோ காலை பிரச்சனை இல்லாமல் 20 வருஷம் வளர்த்துருக்கேன். அவ்வளோ பத்திரிக்கை அவ்வளோ போயிட்டு வந்திருக்கேன். எல்லா ஊர் சேனல் வந்திருக்கேன். 20 வருஷமா காவேரி பிரச்சனை நீங்கள் மழை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய டிவியில். இல்லை நீங்கள் அதை விட இன்னொன்று போட்டுது தமிழ்நாடு உலகம் நான் தான் மழை வரும். ஆமாம் உலகத்துக்கு ஒன்றாங்க. சந்திரன் மழை ஒரு இடத்துல வரும். அங்கே மழை வெவ்வேறு இடத்துல வரும். இல்லை ஏற்கனவே என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸில் மாறி இருக்காங்க கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் இதை சொல்லும் போது நான் சொன்னால் நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டு பாரு. இல்லை நான் பிறகுக்கு மேலே மழை பெய்யுது. அது எனக்கு தெரியும். நான் இல்லை இன்னொரு இடத்துல மழை பெய்யுது. இன்னொருத்தர் இருந்துருப்பாரு. அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு நாள் தான் இப்போ மனிதர் செயலை செஞ்சுருக்கேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இருக்கும்போது இப்போ மழை நீங்கள் கொண்டு வரேன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. ஆமாம். அப்போ அதை யார் கொண்டு வந்தா? அதாவது அது ஏற்கனவே மழை பெஞ்சது. நான் வந்து எப்படி பெய்யுன்னு ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ இயற்கைக்கு என்ன சக்தி இருக்குது? கடல் தண்ணி ஏன் வெளியே வரல? அவ்வளோ 3/4 மணி தண்ணி இருக்குது. அப்போ சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வரல. வெளியே வர மக்கள் வந்து தோழி போட்டு வச்சு நம்ம 4 மணி தான் இருக்கும். இதிலே இப்போ சொல்லி சொல்கிறோம். அது கோப்பிட்டு அதான் அது கோப்படும் போது அதாவது சந்தோஷம் இருக்கும், மழை கொடுக்கும். வருத்தப்படும் போது வறட்சியை கொடுக்கும். கோப்படும் போது வந்து வெள்ளத்தை கொடுக்கும். அதுக்கு மாரி கோபத்துக்கு கோபத்தை கொடுக்கும். ஐயா நான் வந்து உங்களுக்கு சின்னதாக எப்படி உங்களுக்கு எடுத்துக்கிறேன்னா, நம்ம மனம் எப்படி இருக்குதோ அதுவாக தான் எல்லாமே மாறுறது தான். நீ சந்தோஷம் வரந்தா சந்தோஷம் கிடைக்க போகுது, கோபம் வரதுன்னா இழப்பு நடக்கும். இந்த விஷயத்தை நீ சொன்னதில்ல ரொம்ப எனக்கு சந்தோஷம். இன்னொன்று என்னன்னா, மழையை வேண்டி எத்தனையோ விதமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் இதுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிருக்கு. இப்போ வந்து வானம் பிடிச்சி போய் எல்லாம் மழை இல்லாமல் போகிறதுனால நான் அவங்க வர வைக்கிறதுக்கு எல்லா விஷயம் பண்ணுறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் யார் நினைச்சாலும் அவங்கள வந்து நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன்.
உங்களை சந்திச்சு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றி. உங்கள் பேர் சொல்லுவீங்க. என் பேர் வந்து ஜிப்சி ராஜ்குமார். நான் ஒரு திரைப்பட இயக்குனர். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனல் தான் ஜிப்சி தியேட்டர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதுலேயும் உங்களை நான் இதை காட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் அனுமதியோட நானும் அதை போடுங்க அதெல்லாம் நான் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் மலைச்சித்தன் ரயில் மேக்கர் பாலகிருஷ்ணன் கிளைமேட் சேஞ்சர் பாலகிருஷ்ணன். நான் முதல்ல சொல்லிட்டேன்.